முதல்ல இந்த கூட்டத்தை நீங்க எப்படி அணுகுவீங்க? நீங்க பயப்படுறாங்க, இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தா பயமா தானே இருக்கும். இப்ப அந்த வடிவில் ஒரு ஜோக் வரும்ல, ஏன் என்னடா மூஞ்சிலாம் ரத்தமாயிடுச்சானே, பிளைட்ல இருந்து டக்குன்னு குதிச்சிட்டேனே ஒரே ரத்தம் ஆயிடுச்சுன்னுவான். அடுத்து ஒருத்தன் வந்து கழுத்தெல்லாம் இது வருவான், உடனே சொல்லுவான் இப்ப பயமா இருக்குன்னு ஏதோ சொல்ல போறானேங்கம்ல. அது மாதிரி தான் நம்ம இந்த கூட்டம் அடுத்து என்ன பண்ணும், ஏது பேசும். அவங்களே ஒரு கண்ணாடி கொண்டு வச்சு எரிஞ்சுக்கிறாங்க, எடுத்து அடுத்த நிமிஷம் பயப்படுறியா இப்படியே தான் கட்டிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வரப்போகுது பாருங்க, மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல இவங்க எங்கேயும் ஜெயிக்கலன்னு வரப்போகுது. இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன தேர்தல் ஆணையம் பயந்துட்டியா, கதரே என்ன எங்க அண்ணா பத்தி பயமா. அப்ப இந்த மாதிரி 3 பொம்பளைங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எங்க அண்ணாவை ஏங்க நீங்க விட மாட்டேங்கிறீங்க, எங்க அண்ணா என்னங்க இது காமெடியா இருக்கு, ரிசல்ட் நோ எங்க அண்ணா தானே அப்படின்னு நிறைய அவங்க செட்டப் பண்ணி அனுப்புறாங்க. அவங்க சினிமால இருந்தே பிஆர்ஓ வேலை பார்த்து வளர்ந்த கட்சி அது. அதனால அவங்களுக்கு வந்து தெரியாது. ஒரே லேடியை செட்டப் பண்ணி கண்ணாடி போட்டு ஒரு இடம், இங்கிட்டு ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி இந்திரன் சந்திரன் மாதிரி அதே லேடியை கெட்டப் மாத்தி ஒரு 2 இடத்துல விட்டுருக்காங்க, பெரம்பலூர் குளத்தூர் எல்லாமே கண்டுபிடிச்சு போட்டாங்க. கரெக்டா அழுகுது அது. அப்ப இது ஒரு சீன், விஜயை பார்த்து அழுகுறோமா, உடனே அது அழுகுது, பெரம்பூர்லயும் அழுகுது, குளத்தூர்லயும் அழுகுது. இப்படி செட்டப் பண்ணி வராங்க. இவங்க வந்து திராவிட கட்சியில மாத்த போறாங்களா, இவங்க தான் ஆல்டர்னேட்டிவா, இவங்க வந்தா எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்களாம். எதுக்கெடுத்தாலும் தனிப்பட்ட விமானத்துல தான் போவார் இவர். கலைஞர் ட்ரெயின் கடைசி வரையும் ட்ரெயின்ல போனாங்க. கலைஞர்லாம் அண்ணாலாம் வாழ்ந்த காலத்துல பஸ்ல போயிருக்காங்க. இதெல்லாம் தலைவருக்கான தகுதியாக பேசப்பட்டது. இன்னைக்கு இவங்க எல்லாம் எதுக்கெடுத்தாலும், அதாவது ஆடம்பரமா இருக்கிறது, படோடவமா இருப்பது, தனி மனித ஒழுக்கம் இல்லாம இருப்பது, இதையெல்லாம் என் தலைவரின் பெருமைன்னு பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் கோர்ட்ல பேசுறாங்க. இது ரொம்ப ஆபத்து இல்லையா? ஏன்னா இப்ப இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கருத்தியல் ரீதியான டெல்லி அனுப்புகின்ற ஆட்கள் தான்.